இன்னைக்கு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போறோம். யூசுவலா எப்பவுமே பிரெட் தான் குடுப்பேன். இன்னைக்கு கொஞ்சம் டிஃபரெண்ட்டா சீஸ் பரோட்டா குடுக்கலான்னு பார்த்தேன். கோதுமை மாவு கூட கொஞ்சம் எள்ளு, அதுக்கப்புறமா கொஞ்சம் முருங்கை இலை பவுடர் என்கிட்ட இருந்துச்சு. அது கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிட்டேன். அப்புறம் கொஞ்சம் தயிர், உப்பெல்லாம் போட்டுட்டு கொஞ்சம் வார்ம் வாட்டர்ல நல்லா சாஃப்ட்டா பெனஞ்சு வச்சுக்கிட்டேன். இப்ப பன்னீர் வந்துட்டு நல்லா ரொம்ப சாஃப்ட்டா துருவி எடுத்துட்டு, அது கூட சீஸ் போட்டுட்டு உங்களுக்கு என்ன ஃப்ளேவர் வேணுமோ நான் வந்துட்டு கரம் மசாலா, கொஞ்சம் ஜீரக பவுடர் எல்லாமே போட்டுக்கிட்டேன். ஆனியன் கொஞ்சம் போட்டுக்கிட்டு அத மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்ப நம்ம சாஃப்ட்டா உள்ள ஸ்டஃப் பண்ண வேண்டியது தான். நல்லா ஸ்டஃப் பண்ணி எவ்வளோ தின்னா பண்ணணுமோ பண்ணி சுட்டு எடுத்துக்கலாம். நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா இந்த மாதிரி கட் பண்ணி பேக் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா நேத்து வந்து மார்னிங் நான் கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தேன். ஸோ அத அப்படி அப்படியே வெளியிலேயே வச்சுட்டேன். இங்க வின்டர்ங்கிறதுனால மேக்ஸிமம் எதுவும் வந்துட்டு கெட்டு போறதுக்கு சான்ஸே இல்ல. ஆனா வந்து கிரேப்ஸ் மட்டும் ஃப்ரிட்ஜில எடுத்து வச்சுருவேன் எப்பவுமே. மத்ததெல்லாம் சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ் எல்லாம் அப்படியே வெளியில தான் இருக்கும். இதுல என்ன ஃப்ரூட்ஸ் வேணுமோ அவங்களுக்கு அந்த ஃப்ரூட்ஸ் எடுத்து வாஷ் பண்ணி பேக் பண்ணிருவேன் ஃப்ரூட்ஸ் பிரேக்குக்காக. அது கூட இந்த சத்து மாவு பால் வந்துட்டு ஒண்ணு வச்சு விட்டுருக்கேன் இன்னைக்கு. இது வந்து நான் இந்தியாவிலேருந்து வர்றப்ப எங்க கொழுந்தனார் வீட்லேருந்து எடுத்துட்டு வந்திருந்த ஒரு பாக்கெட். அங்க குடுப்பாங்க அந்த குட்டி பையனுக்கு. அதிலிருந்து நான் ஒண்ணு எடுத்துட்டு வந்திருந்தேன். வார்ம் வாட்டர் ஊத்தி இந்த மாரி பால் மாரி பெனஞ்சுக்கலாம். நான் சின்ன வயசுல இருக்கிறப்ப இருந்து இது சாப்பிட்டுருக்கேன். ரொம்ப பிடிக்கும். அது கூட இந்த ஸ்டிக்கும் வச்சுட்டு பேக் பண்ணியாச்சு இன்னைக்கு லஞ்ச் பாக்ஸ்.